அம்மா அப்படின்னு ஒரு தம்பதிகள். இந்த காமாட்சி மத்தியானம் என்ன பண்ணுவோன்னா, கார்த்தாலே எழுந்துன்னு மடியாக உளுந்த களைஞ்சி அந்த மாவை அரைச்சி அப்பளம் இட்டு காய வச்சு சாயந்தரம் அதை குமிட்டியில் சுட்டு மேலே நெய்யை தடவி சாருக்கு கொண்டு வந்து கொடுப்பாள். இது என்னமோ தெரியல, அந்த அம்மாவுக்கு பக்தி என்ன இப்படி பண்ணணும்னு தோணுதுன்னு தெரில. தினம் இப்படி பண்ணுறது. அன்னன்னைக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்பளம் இட்டு அதை எண்ணெயை தடவி சார்கிட்ட கொண்டு கொடுக்குறது. அதில் இப்படி ஒரு விள்ளல் எடுத்து சார் வாயில் போட்டுப்பார். போட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்படி இருக்கிற அந்த கோபாலையரும் காமாட்சி அம்மாளும் காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னு சார்கிட்ட வந்து சொல்கிறார். நாங்கள் காஞ்சிபுரம் போய் சார் வந்து பெரியவாளை பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னா. ரொம்ப நல்ல காரியம், போயிட்டு வா, போய் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படிங்கிற. இவள் வந்து ஒரே கூட்டமாக இருக்குது. நான் திருவெண்காட்டிலேருந்து வந்திருக்கேன், சிவன் சார் சிஷ்யம் வந்திருக்கேன் அப்படின்னு கோபாலையர் கத்துற. உடனே பெரியவா கூட இருக்கவாள்கிட்ட அவளை கூப்பிடு அப்படிங்கிற. உள்ள 2 பேரும் வந்தோடனே இந்த கோபாலையர்கிட்ட பெரியவா கேட்குறா, நான் திருவெண்காடு வந்தால் உங்கள் திண்ணையிலேயே தங்குறேன், எனக்கு சாதம் போடுவியா அப்படின்ட்டு. அவள் பதைச்சு போயிட்டா. என்ன எல்லோரும் அவள் பிக்ஷாவந்தனம் பண்ணுன்னு காத்துட்டுருக்கா, பெரியவா நம்மள்ட்ட இப்படி கேட்குறா அப்படின்ட்டு. உடனே அவர் பரம சந்தோஷம், பெரிய பாக்கியம், பெரியவா வரணும் அப்படின்னு சொன்னால். அப்போ சிரிச்சுட்டே சொல்கிறா, நான் வரது இருக்கட்டும், இப்போது என் தம்பி சாச்சு அங்கே இருக்கானோ இல்லையோ, அவனை கவனிச்சுக்கோ, அதுவே எனக்கு பண்ணுற பெரிய கைங்கரியம். இதுலேருந்து தெரிகிறது சாருக்கு பண்ணுற கைங்கரியம் பெரியவா தனக்கு பண்ணுற கைங்கரியமாக எடுத்துக்கோ.